தென் தமிழகத்தின் சூரிய வெயிலில் காய்ந்த ஒரு சின்ன கிராமம். மங்கலான மதியம். தெருவில் ஒரு கழுத்து வளைந்து போன பழைய சைக்கிளில் எதிர்பாராத விதமாக தூரத்தில் ஒரு புயல் போல் வந்து கொண்டிருந்தது. சைக்கிளை ஓட்டுபவர் என்பது மேல் வயதான ஒரு தாத்தா. தலையில் வெள்ளை முடி பறக்கிறது. பெரிய மூக்கு, கண்ணாடி கையில் ஒரு பழைய கடிகாரம். சட்டை முழுக்க காற்றில் பறக்குது. பிடிவாதமாக ஒரு பெரிய பள்ளிக்கூட பையில் ஏகப்பட்ட பொருட்கள், அரிசி, பழங்கள், பத்திரிகை மற்றும் மருந்து கவர்கள். தாத்தாவா இல்ல பைக் ரேசரா என்று தோன்றும் அளவுக்கு பிரேக் இல்லாத பஸ் மாதிரி சும்மா சொருன்னு வேகமாக சைக்கிள் ஓட்டினார். அந்த தெருவில் 8 வயது குட்டி பையன் பிரசாத் சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சைக்கிள் வேகமாக போவது பார்த்ததும் அவனது சமோசா கையில் இருந்து கீழே விழுந்துடுச்சு. அடடா, தாத்தா இந்த வயசுல இப்படியா ஓட்டுறாரு என்று நினைத்தான். அவன் அசந்து போய், தாத்தா ஏன் சைக்கிளை எவ்வளவு வேகமா போறீங்க என்று கேட்டான். தாத்தா திடீரென்று சைக்கிள்ல பிரேக் போட்டார். சைக்கிள் ரொம்ப பழசு, அதனால பிரேக் போடாதேன்னு சைக்கிளே அழுதுச்சு. தாத்தா கண் கண்ணாடிய மேலே தூக்கி பெரிய பொலிட்டீஷியன் மாதிரி அகலமா சிரிச்சார். நான் வைரல் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. பிரசாத்துக்கு ஷாக். தாத்தா அதெப்படி இன்னும் கேட்டான். தாத்தா பாவம் போல் கண் கலங்கிய குரலில் சொன்னார், நம்ம ஊர்ல எல்லாரும் பழைய விஷயங்களை வைரல் ஆக்கிடுறாங்க. பழைய பாடல்கள் வைரல் ஆகுது, பழைய பேஷன் வைரல் ஆகுது. அது போல நானும் பழையவன் தானே, நான் எப்ப வைரலாக போறேன்னு அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டார். சின்ன பையன் டபுள் ஷாக் ஆகிட்டான்.